வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிரைம் பேட்ரோல் போடுற சேனல்ல வியூஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடு தமிழ்ல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, நான் ஹிந்தில தான் பார்த்தேன். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே அக்ஷய்னு ஒரு சின்ன பையனையும் பிரவீன் ஒரு சின்ன பையனையும் காட்டுறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது சூரஜ்ன்ற ஒரு பையன் இருக்கான்ல, இந்த அக்ஷயை பார்த்து திருடன் திருடன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த அக்ஷய் பாக்கெட்ல எதையோ வச்சிருக்காரு, அமைதியா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த சூரஜ் திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இந்த அக்ஷய்க்கு கோவம் வந்துருது. சட்டுன்னு பாக்கெட்ல வச்சிருக்க கன் எடுக்கிறாரு. என்ன இவன் கன்னை கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அந்த சூரஜ் ரொம்ப பயப்படுறான். இவர் சட்டுன்னு அந்த சூரஜை ஷூட் பண்றாரு. அதாவது கிண்டல் பண்ண பையனை ஷூட் பண்றாரு. இவரோட ஃப்ரெண்டும் பக்கத்துல இருக்கிறதா சொன்னல, இப்ப ஃப்ரெண்டு கிட்ட கன்னை தராரு. அந்த ஃப்ரெண்டு பிரவீனுமே ஷூட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸுங்கெல்லாம் வந்துடுறாங்க. கன்னத்தான்ற மாதிரி ஒரு ஆபீசர் சொல்றாரு. இவங்க அவர்கிட்ட அமைதியா கன்னை தந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சரண்டர் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே ஷூட் பண்ணி ஒரு பையனை சாவடிச்சிருக்காங்கல்ல, சுத்தி இருக்க எல்லாருமே இதை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டாங்க. இப்ப அக்ஷயா அவரோட ஃப்ரெண்டான பிரவீனோ சேர்ந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு நபர் ஒரு பார்க்கிங்ல காரை நிறுத்துறாரு. அவர் லாக் பண்றதுக்குள்ள இந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு அட்டையை நடுவுல வச்சிடுறாங்க. அது மூலியமா இவங்க கதவை திறக்கலாம் போல. அவர் கொஞ்சம் தள்ளி போனோன்னா இவங்களும் காருக்கு பக்கத்துல வந்து ஓபன் பண்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. யாரோ திருடுறாங்க, புடிங்க புடிங்கன்ற மாதிரி இவர் கத்துறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, காரை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அக்ஷய் இருக்கான் பாத்தீங்களா, ஃபேக்கான பேப்பர்லாம் ரெடி பண்ணிடுறான். ஒரு நபர் கிட்ட சேல் பண்றதுக்காக வந்திருக்கான். 5 லட்சம் ரூபான்னு சொல்றான். கம்மியா இருக்கிறதுனால இவரும் வாங்கிடலாம் நினைக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு பார்வை பாக்குறாரு. ஓகேப்பா இந்த காசுன்ற மாதிரி காசை தந்து வாங்கிடுறாரு. இப்ப கொஞ்ச நாள்லயே அந்த நபரோட வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாரு. வந்த போலீஸ் இருக்காருல, இது திருட்டுக்காருன்ற மாதிரி சொல்றாரு. சார் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சுறாரு. சரி நான் சொல்றதை கேளு, ஒரு லேடியோட நம்பர் தரேன், அவங்க கிட்ட பேசு, அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த போலீஸ் சொல்லிட்டு போறாரு. இதனால இவர் இருக்காருல, உடனே அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணா தான் தெரியுறாங்க. என்னங்க இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணிருவீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் நான் பண்ணிருவேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா காரை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தணும், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகும், என்னோட கமிஷன் ஒரு 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவரும் சரின்ற மாதிரி 1 லட்சம் ரூபாய் தந்துடுறாரு. நான் ஒரு டிரைவர் அனுப்புறேன், டிரைவர் கிட்ட காரை மட்டும் கொடுத்து விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே உங்க டிரைவர் கிட்ட காரை குத்து விட்டுட்டேன், என் கார் எப்ப கிடைக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும்ன்ற மாதிரி இவங்க சொல்லி காலை கட் பண்றாங்க. இப்ப கட் பண்ணவங்க எதிர பார்த்து சிரிக்கிறாங்க. எதிர தான் அக்ஷய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க போல. இப்ப 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருது, அந்த திருடின காரையும் உங்களுக்கு கிடைச்சிருது, இன்னொன்னு வாட்டி கூட விக்கலான்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா ஒரு போலீஸை காமிச்சாங்கல்ல, அவருமே இவங்க கேங்க சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப கமிஷன் காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் தான் அக்ஷய் அண்ணன், பேரு சந்தீப் அப்படின்றது. அதே மாதிரி அக்ஷய்க்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, பேரு பூஜா அப்படின்றது. சீக்கிரமா 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அக்ஷய் ஏரியாவை சேர்ந்த ஒரு ஆன்டி ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. நான் நடந்து வந்துட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் செயினை பறிச்சுட்டு போயிட்டான், உன்கிட்ட ஹெல்ப் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்திருக்கன்ற மாதிரி அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அக்ஷய் அம்மா இருக்காங்கல்ல, ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. இப்ப அக்ஷயும் அண்ணனுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இப்ப சந்தீப் வெளியே வந்து யாருக்கோ கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்றாருன்னா அந்த போலீஸ்க்கு தான் கால் பண்றாரு. அந்த ஏரியால யார் இந்த திருட்டு வேலை எல்லாம் பண்றான்ற மாதிரி கேக்குறாரு. மனிஷன் ஒருத்தன் தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மனிஷ் ஒரு டீ கடையில இருக்காரு. இந்த இடத்துக்கு அக்ஷயா அவரோட ஃப்ரெண்டான பிரவீனும் வந்திருக்காங்க. நீ தானே அந்த திருட்டு வேலை பண்ண, ஒழுங்கா அந்த செயினை தான்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, கிளம்புங்கன்ற மாதிரி அந்த மனிஷ் சொல்றாரு. போக போக இவங்களுமே கோவப்பட்டு சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தரப்போறியா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே வேற வழி இல்லாம வச்சிருக்கிறதெல்லாம் தரான். ஒரு செயின் மட்டும் இல்ல, இவன் 4-5 செயின் வச்சிருக்கான்னு தெரிய வருது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் தங்கச்சிக்காக தான் இந்த விஷயத்த பண்ண, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்றதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த காசை வச்சுக்கோன்னு கொஞ்சம் காசை தந்துடுறாங்க. இப்ப இந்த ஆன்டி கிட்ட என்ன செயின்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல எதுவுமே என் செயின் இல்ல, என் செயின் மெலிசா தான் இருக்கும், இதெல்லாம் தடிமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இந்த செயினை வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு செயினை எடுத்து தராரு.
இவங்களுமே நன்றி சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் மனிஷோட தங்கச்சியை காட்டுறாங்க. இவங்க பேரு தியா அப்படின்றது. தியா இருக்காங்கல்ல, அண்ணனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவர் ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாரு. பார்த்தா அக்ஷய் கேங் கூட வந்திருக்காரு. திரும்பி சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சண்டை போடுறதுக்காக வரல, உன்கிட்ட உட்காந்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் கேங்கா திருட்டு வேலை பண்றேன், நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேக்குறாரு. அவருமே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாரு. தங்கச்சி தியா இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அக்ஷயோட அண்ணன் பேரு சந்தீப்னு சொல்லியிருப்பேன். சந்தீப்க்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருது போல. இவங்களை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி அக்ஷய்க்கு ஃப்ரெண்டா பிரவீன் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணியை தான் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அக்ஷய் இருக்கார்ல, இந்த மனிஷ் கிட்ட உன்னோட பிரச்சனை என்னன்ற மாதிரி கேக்குறாரு. என் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணும், அதுக்கு நிறைய காசு தேவை, என்னால சம்பாதிக்க முடியல, என் பேரண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கவலைப்படாத, கொஞ்சம் மாசம் மட்டும் எங்க கூட சேர்ந்து வேலை பாரு, சீக்கிரமா தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. மனிஷும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அண்ணன் சந்தீப் இருக்கார்ல, எனக்கு சுகர் இன்னும் போடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் போடுறேன்ற மாதிரி மனிஷ் சொல்றாரு. இல்ல இல்ல நானே போட்டுக்கிறேன்ற மாதிரி இவர் கிச்சனுக்கு வந்துடுறாரு. சுகர் வேணும்ன்ற மாதிரி அந்த தியா கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஏடகுடமா கீழே சிந்திடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எடுத்து போடுறேன்ற மாதிரி டப்பாலே இவர் போட்டுட்டு இருக்காரு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, நம்ம வெளியே வச்சு மீட் பண்ணலாமா, கஃபேக்கு போலாமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுக்குமே லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. சரி மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. அக்ஷய்க்கு திருட்டு வேலை எல்லாம் தரதுக்காக ஒரு நபர் இருப்பாரு. அந்த நபரை நமக்கு காட்டுறாங்க. அக்ஷய பாக்குறதுக்காக வர சொல்லியிருப்பாரு போல. அக்ஷயும் கொஞ்சம் பெரிய வேலையா இருந்தா தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு பொண்ணை தூக்குற வேலை இருக்கு, அந்த பொண்ணை தூக்கி மிரட்டி 25 லட்ச ரூபாய் வரைக்கும் காசு வாங்கலாம், 20 லட்ச ரூபாய் எனக்கு, 5 லட்ச ரூபாய் உனக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. வெறும் 5 லட்ச ரூபாய் தானா அப்படின்ற மாதிரி பிரவீன் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா அக்ஷய் இருக்கார்ல, இவரை நிறுத்த சொல்லிடுறாரு. ஓகே இந்த விஷயத்த நான் பண்றேன்ற மாதிரி இந்த நபர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு ஒவ்வொரு பசங்களா வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு எங்க வரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வரும்போது சட்டுன்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்தவங்க போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்த இந்த அக்ஷய் இருக்காரு பாத்தீங்களா, உடனே இந்த பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாரு. உன் பொண்ணு எங்க கிட்ட தான் இருக்கா, 25 லட்ச ரூபாய் காசை தரணும், உன் பொண்ணு வீடு வந்து சேருவா, போலீஸ் கிட்ட போனோம்னு நினைச்ச கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு அந்த கடத்தல் சம்பவத்தை பத்தி தகவல் கிடைக்குது. அக்ஷய் கேங் தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அக்ஷய்னு ஒருத்தர் ரெகுலரா திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியும், ஆனா ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது, அவன் தான் இந்த சம்பவத்தையும் பண்ணிருக்கான்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் கிட்ட போறதை பத்தி யோசிக்க கூட மாட்டாரு. அவங்க எங்க காசை வைக்க சொல்றாங்களோ அந்த இடத்துல காசை வச்சுட்டு கிளம்புறாரு. இவங்களுமே காசை எடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறா. இந்த அப்பாவும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பாஸ பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பாஸ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இந்தாங்க உங்களுக்கான கமிஷன் அப்படின்ற மாதிரி 5 லட்ச ரூபாய் எடுத்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அக்ஷய் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வாட்டி காசை நீ அதிகமா எடுத்துக்கோன்ற மாதிரி மனிஷ்க்கு நிறைய காசை தந்துட்டு இருக்காரு. அதாவது அவரோட ஷேர் 1 லட்ச ரூபாய் தான், ஆனா இவர் 3 லட்ச ரூபாய் வரைக்கும் தராரு. எதுக்காக இவ்வளவு காசு தரான்ற மாதிரி பிரவீன் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. மனிஷ் போனதுக்கு அப்புறம் எதுக்காக இவ்வளவு காசு தந்தன்னு கேக்குறாரு. அவனுக்கு முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வரணும், அதுக்காக தான் இவ்வளவு காசு தரேன், சேர்ந்து தானே வேலை பார்க்க போறோம், அடுத்தடுத்த விஷயத்துல கொஞ்சம் காசை கம்மியா கூட தந்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்டும் இவரோட அண்ணனும் ஏத்துக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவை இன்ஸ்பெக்டர் வர வச்சு பேசுறாரு. உங்க பொண்ணு கடத்தப்பட்டாங்களாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, என் பொண்ணு சாதாரணமா வீட்டுக்கு வந்துட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் கடத்தப்பட்டதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க, பொய் சொல்லாதீங்க, அக்ஷய் தானே இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அதெல்லாம் இல்ல சார், என் பொண்ணு வீட்டுல தான் இருக்கான்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. அப்ப கிளம்புங்கன்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. இவர் சொல்றதுக்கு பயப்படுறாரு. ஆனா அக்ஷயும் டீமும் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, அவங்கள ரொம்ப நாள் நம்ம இப்படியே விட்டு வைக்க கூடாது, சீக்கிரமா அவங்களை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சந்தீப்பும் தியாவும் வெளியே வச்சு மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்போ ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சந்தீப்பும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே அண்ணன் வேற ஒருத்தரை மாப்பிள்ளையா பாத்துட்டாரு, ஆனா எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, என் அண்ணன் கிட்ட சொல்லவும் எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம அந்த மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்றாங்க. மேற்கொண்டு அக்ஷய் டீம் கூட சேர்ந்த மாதிரி நிறைய வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காசு கிடைக்குது இல்ல, பூஜாக்கு இவர் ஐபோன் எல்லாம் வாங்கி தராரு, அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அம்மாக்காக செயின் எல்லாம் வாங்கி தராரு, அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப மனிஷ் சந்தோஷமா ஒரு தகவலை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க தந்த காசு மூலியமா தான் தங்கச்சிக்கு ஒருத்தர் கூட கல்யாணத்தை பிளான் பண்ணிருக்கேன், இதுக்கு நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
இது தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பிரவீன் யோசிக்கிறாரு. பிரவீனுக்கும் தங்கச்சியை பிடிச்சதுல, அதனால தான் இப்படி யோசிக்கிறாரு. நீ இப்ப ஹாப்பி தானே, அது போதும்ன்ற மாதிரி அக்ஷய் சொல்றாரு. சரி எங்களுக்கு ட்ரீட்லாம் கிடையாதான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா வைக்கிறேன்ற மாதிரி மனிஷும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த மாப்பிளைய காட்டுறாங்க. அவரு பேரு மாண்டி அப்படின்றது. இப்ப தியா இருக்காங்கல்ல, அவருக்கு காஃபி தரதுக்காக வராங்க. அவர் இவங்களுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல. இந்தாங்கன்ற மாதிரி தராரு. இவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஏன் வேணான்னு சொல்ற, வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. வேற வழி இல்லாம இவங்களும் மாண்டி கிட்ட இருந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அக்ஷயோட கேர்ள் ஃப்ரெண்டு பூஜா இருக்காங்கல்ல, வெளியே போக போறாங்க போல. நீயோ வான்ற மாதிரி அக்ஷய கூப்பிடுறாங்க. நான் வேலையில இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரவீன் கூட சேர்ந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. மனிஷ் சும்மா தான் இருக்கான், நீ அவனை கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப மாண்டியை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல உட்காந்து இவர் தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா இந்த இடத்துக்கு தியா தான் வந்திருக்காங்க. நீங்க என்ன திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீங்க தான் என்னோட அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். நீங்க தந்த கிஃப்ட திரும்பி தரதுக்காக தான் வந்தன்ற மாதிரி தந்துட்டு போறாங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறான்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. மனிஷும் பூஜாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு பொருளை வைக்கிறதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மனிஷ் கவனிக்கிறாரு. நான் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி தூக்கி வச்சிருந்தாரு. நீ தூக்கலனாலும் நானே வச்சிருப்பேன், நான் ஸ்ட்ராங்கானவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்த்தா அப்படி தெரியலன்ற மாதிரி இவரு கிண்டல் பண்றாரு. சரி ஆர்ம் ரெஸ்லிங் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஆர்ம் ரெஸ்லிங்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஜாலியா சிரிச்சுதான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பிரவீன் கவனிக்கிறாரு. பிரவீன் இதை வீடியோவா எடுத்து அக்ஷய் கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவங்க டயர்டா இருக்குன்ற மாதிரி படுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. மனிஷ்மே ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதை கூட தப்பான ஆங்கிள் இவன் கேப்சர்லாம் பண்ணிடுறான். அந்த பிரவீன் வீடியோவெல்லாம் அக்ஷய் கிட்ட காமிச்சிருப்பான் போல. அக்ஷயும் அண்ணனும் சேர்ந்த மாதிரி தான் மனிஷை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உன்னை நம்பி தாண்டா வீட்டுல சேர்த்தேன், என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே அட்வான்டேஜ் எடுக்க பாத்துருக்கல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அக்ஷய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அக்ஷய் கேட்காம கண்ணெல்லாம் காட்டுறாரு. அப்பன்னு பார்த்தா அக்ஷய்க்கு போன் கால் வருது. இவருமே போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கன்னு ஃபயர் ஆயிருது. அவன் இறந்து போயிடுறான். இதனால அண்ணனும் தம்பியும் வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறது. நிறைய பேர் தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சிலர் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது மூலியமா அக்ஷய் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அவனை அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப அக்ஷய ஸ்டேஷனுக்கு வரான். கன்னோட வரதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. அக்ஷய் கன்னை வச்சிடறான். நான் இந்த விஷயத்த பண்ணல, நான் ஃபயரே பண்ணல, செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவங்க அக்ஷய் சொல்றத நம்ப மாட்டாங்க. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், விசாரணை பண்றதுக்காக கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு லாயர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அக்ஷயை வெளியே எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அக்ஷய் கன்னுல இருந்து ஃபயர் பண்ணல, நீங்க செக் பண்ணிக்கோங்க, அவனை வெளியே எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்க அக்ஷயை அனுப்பி வச்சிடுறாங்க. நமக்கு போதுமான எவிடன்ஸ் கிடைக்கல, அக்ஷய் வீட்டை செக் பண்ணோம், அப்ப ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப செக் பண்றதுக்காக அக்ஷயோட வீட்டுக்கு ஆளுங்களாம் வந்துடுறாங்க. எல்லா ரூமையும் செக் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஏறக்குறைய இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதனால எல்லா ரூமையும் தனித்தனியா செக் பண்ணணும்னு செக் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இந்த பொண்ணை மட்டும் இவங்க கூட்டு வந்துடுறாங்க. இந்த பூஜாவை அப்ரூவரா மாத்தி எப்படியாவது அக்ஷயை லாக் பண்ணுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நீ நல்லா படிக்க வேண்டிய பொண்ணுமா, அவன் கூட சேர்ந்து உன்னோட லைஃபை இழந்துடாத, நீ அவனை பத்தி இன்ஃபர்மேஷனை கொடு, அவனுக்கான தண்டனையை நாங்க வாங்கி தரோம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம உன் கேஸ் எல்லாத்தையும் தூக்கி விடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க அதுக்கெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அக்ஷய் என்னோட பாய் ஃப்ரெண்டு, எந்த ஒரு சூழல்லையும் அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க விசாரணை முடிஞ்சிருச்சுன்னா நான் கிளம்புவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிளம்புன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. காதல் இந்த பொண்ணோட கண்ணை மறைச்சிருக்கு போலன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த அக்ஷயை பத்தி முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி அவனோட கேஸை ஹேண்டில் பண்ண ஆபீசரை போய் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கறதுக்காக இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஸ்கூல்ல ஷூட் பண்ணான்ல, அந்த கேஸை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த கேஸை பத்தி விலாவரியா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அக்ஷய் அப்பாவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் பண்ணவரா இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் இறந்து போயிருப்பாரு. அக்ஷய் ஸ்கூல்ல பசங்களை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிருப்பான். நீங்க என்கிட்ட 200 ரூபா தந்தீங்கன்னா 400 ரூபா தருவேன், டபுளா மாத்தி தருவேன், எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடம் மூலியமா தான் மாத்துவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். பசங்க பெருசா நம்ப மாட்டாங்க. ஒரு பையன் மட்டும் நம்பி 200 ரூபா காசு தரான். இவருமே பதிலுக்கு 400 ரூபா தராரு. இது மூலியமா பசங்க நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. போக போக பசங்க இருக்காங்கல்ல, பெரிய அமௌண்ட் தரலான்ற மாதிரி சேர்த்து வச்ச பெரிய அமௌண்ட் எல்லாம் தருவாங்க. அந்த மாதிரி சூரஜ்னு ஒரு பையன் 5000 ரூபாய் தந்திருப்பான். நான் 5000 ரூபாய் தந்தேன்ல, 10000 ரூபாயா எப்ப தருவான்ற மாதிரி கேட்கிறான். நீ எப்படா 5000 ரூபாய் தந்த, நீ காசே தரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படிதானன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டான பிரவீன் கிட்டயும் கேட்கறது. ஆமா, இவன் காசே தரலன்ற மாதிரி பிரவீனும் சொல்லிட்டாரு.
என்ன ஏமாத்துறாங்கன்ற மாதிரி அந்த சூரஜ் கோவப்பட்டிருப்பான். அவன் ஏமாத்துனதை பத்தி ஸ்கூல் முழுக்க சொல்லியிருப்பான். அவன் ஏமாத்துக்காரன், அவன் திருடன், யாரும் நம்பாதீங்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அந்த டைமே அக்ஷய்க்கு பூஜாவை ரொம்ப பிடிக்கும். பூஜா கிட்டயும் தப்பு தப்பா அந்த சூரஜ் சொல்றான். அந்த சூரஜால நிறைய பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, இவன் பயங்கர கோவத்துல இருக்கான். அதனால தான் அப்பா வச்சிருக்க கன்னை இவன் யாருக்குமே தெரியாம பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். அன்னைக்கும் சூரஜ் பயங்கரமா கிண்டல் பண்ணால, கோவத்தை தாங்க முடியாம தான் கன் எடுத்து சட்டுன்னு ஷூட் பண்ணிருப்பான். அவன் மட்டும் கிடையாது, அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஷூட் பண்ணா. அவங்க ரெண்டு பேருக்குமே தண்டனைலாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்பி இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும்ன்ற மாதிரி தான் இவன் யோசிச்சிருப்பான். ஜெயில இருந்து இவன் வரும்போது அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது தெரியுது, என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கான். அண்ணன் தான் குடும்பத்தை கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. பையன் ஜெயில கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காருல, அதனால அம்மாவும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஜெயில நிறைய கஷ்டத்தை இவர் ஃபேஸ் பண்ணிருப்பாரு போல, அதெல்லாம் ரொம்ப சோகமா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் பிரவீன் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பிரவீனும் ஜெயில இருந்து வந்திருப்பாரு. வீட்டுல கூட அவரை சேர்த்திருக்க மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் இங்க வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதப்பா, நீ என்னோட பையன் மாதிரி தான், உக்காருன்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, அவருக்குமே சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்காங்க. அம்மா பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணுன்ற மாதிரி கொண்டு வந்து சேர்க்க பாக்குறாங்க. ஆனா எந்த ஸ்கூல்லயும் பசங்களை சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி அம்மா கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அந்த ஸ்கூல்ல இவர் பூஜா கூட சேர்ந்த மாதிரி தான் படிக்கிறாரு. பூஜாவும் இவரும் இப்பயும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி அந்த தப்பான பாதைக்கு மட்டும் போயிடக்கூடாதுன்ற மாதிரி அக்ஷய் இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டான பூஜா கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பானிபூரி கடையில சாப்பிடலான்ற மாதிரி இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க சில பசங்களுக்கு இவர் யாரு என்னன்னு தெரியுது. அங்க இருக்க சின்ன பசங்க கூட இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பூஜா இருக்காங்கல்ல, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு தடுத்துட்டு இருக்காங்க. அக்ஷய அடிச்ச வரைக்கும் அக்ஷய் அமைதியா தான் இருந்திருப்பாரு. ஆனா பூஜாவை தள்ளி வர்றதுக்கு பசங்க ட்ரை பண்றாங்க. சட்டுன்னு எந்திரிச்சு வந்த அக்ஷய் இருக்கார்ல, அங்க இருக்க கத்தி எடுத்து இந்த பசங்களெல்லாம் மிரட்டுறாரு. ஒழுங்கா போயிடுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் நார்மலா இருக்க விட மாட்டாங்கன்றதுக்காக தான் வேற மாதிரி மாறி இருப்பான். அவன் திருட்டு வேலை பண்றான்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எவிடன்ஸ் இல்லாததுனால அரெஸ்ட் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்களுக்கு போன் மூலியமா ஏதோ ஒரு தகவல் கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. பூஜா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அக்ஷய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் உனக்கு நல்ல டீலா தான் தந்திருக்காரு, நீ எதுக்காக ஏத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கிண்டல் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பூஜா சொல்றாங்க. அம்மா இருக்காங்கல்ல, குங்குமத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போதைக்கு இதை வச்சு விடுன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. பையனுமே அவங்க நெத்தியில குங்குமத்தை எல்லாம் வச்சு விடுறாரு. போலீஸ்க்கு ஏதோ தகவல் கிடைச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் என்ன விஷயம்ன்றது நமக்கு தெரியுது. ஆக்சுவலா தியாவை யாரோ கன்னை வச்சு ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. முதல்ல அண்ணனை சாவடிச்சிருக்காங்க, இப்ப தங்கச்சியை சாவடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இந்த பொண்ணை பத்தி முழுசா விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. விசாரிச்சது மூலியமா சில தகவல்லாம் கிடைக்க வருது. அது என்னன்னா, சந்தீப் இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு தெரிய வருது. இதை தாண்டி இந்த பொண்ணுக்கு ஒருத்தர் கூட கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் தெரிய வருது. இப்ப அக்ஷயா லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. மனிஷ் விஷயத்திலயும் நான் எதுவுமே பண்ணல, இதுலயும் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றான். இப்ப அடுத்ததான் மாண்டியை வர வச்சிடுறாங்க. கல்யாணத்தை அந்த பொண்ணு கேன்சல் பண்ணிருக்கா, அந்த கோவத்துல இப்படி பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நடந்த ஒரு விஷயத்த சொல்றன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். தியாவும் சந்தீப்பும் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பிரவீன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த மாண்டிக்கு காட்டுறான். இதனால தான் கல்யாணத்தை அவ கேன்சல் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி விடு, அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, சந்தோஷமா இருக்கட்டும்ன்ற மாதிரி மாண்டி சொல்றான். அதுக்கு இவர் இருக்கார்ல, அந்த சந்தீப் லவ்லாம் பண்ணல, ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான், இந்த பொண்ணையை ஏமாத்துறதுக்கு தான் முடிவு பண்ணிருக்கான். இவளுமே காசுக்காக அவன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றான். காசுக்காக உன்னை விட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கா, அவளை நீ உயிரோட விட போறியா? நானா இருந்தா உயிரோட விட்டுருக்க மாட்டேன். எனக்கு நிறைய கன் டீலரோட நம்பர்லாம் தெரியும், நான் ஒரு நம்பர் தரேன், வேணா பேசிக்கோன்ற மாதிரி நம்பரை தந்திருப்பான். இவருமே கன்னு வாங்கலான்ற மாதிரி கன்னை வாங்கியிருப்பாரு. அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும் போது லாக் பண்ண மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. நீ என்னை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டல, உன்னை உயிரோட விட போறது இல்லைன்னு சொல்றாரு. உனக்கு ஷூட் பண்ணனா தாராளமா ஷூட் பண்ணிக்கோன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஷூட் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை, ஷூட் பண்ண வேணான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யார்கிட்ட இருந்தோ இவருக்கு கால் வருது. இவர் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவங்களை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. சத்தியமா நான் ஷூட் பண்ணல சார், வேற யாரோ தான் ஷூட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த மாண்டி சொல்லிட்டு இருக்கான். அந்த பிரவீன் உன்னை மேனிபுலேட் பண்ணது கூட அவனுக்கு தெரியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரா இவனை போட்டு அடிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த டைம் பிரவீன் கிட்ட இருந்து தான் காலே வந்திருக்கும். இவருமே பிரவீனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஏற்கனவே வீட்டை செக் பண்ணிருப்பாரு, எதுவுமே கிடைச்சிருக்காது. இந்த வாட்டி செக் பண்ணி எதையாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட ஆளுங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சார் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு ஃபேன்ல வந்து கப்பு க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னொன்று ஃபேன்ல கப்பு க்ளோஸ் ஆகாம இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. ஏன் இதுல க்ளோஸ் ஆகாம இருக்கு, இதுல மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு, இப்பதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல, அந்த இடத்த செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
செக் பண்ணா அதுக்குள்ளதான் கன்னை மறைச்சு வச்சிருக்கான். கன்னு கீழே விழுந்துருது. இந்த கன்னை வச்சுதான் 2 கொலையும் நடந்திருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, எதுக்காக பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு அக்ஷய் ஷூட் பண்ற மாதிரி கன்னை வச்சிருந்தாருல, அக்ஷய் ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த சமயம் அக்ஷய்க்கு கால் பண்ணதே பிரவீன் தான். பிரவீன் பின்னாடி தான் நின்னுட்டு இருந்திருப்பாரு. அக்ஷயை டைவர்ட் பண்ணிட்டு சட்டுன்னு இவரு கன்னை வச்சு ஷூட் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் தள்ளி இருந்து தான் ஷூட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இவருக்கு தனிப்பட்ட முறையில அக்ஷய் மேல பயங்கர கோபம் இருந்திருக்கும். அந்த அக்ஷய்க்கு சூரஜ் மேல கோபம் இருந்திருக்கும். அதனால கன்னை வச்சு ஷூட் பண்ணிருப்பாரு. பக்கத்துல இருக்க இந்த ஃப்ரெண்டு கிட்டயும் கன்னை தந்திருப்பாரு. இவருக்கு புரியாத வயசுல இவருமே கன்னை வச்சு இன்னொன்னு வாட்டி ஷூட் பண்ணிருப்பாரு. அதனால இவரும் கொலை பண்ண மாதிரி தான் போலீஸ் கணக்குல எடுத்திருப்பாங்க. 2 பேருக்குமே தண்டனை கிடைச்சிருக்கும். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையே வெறுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு நிறைய கொடுமையெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அக்ஷய் தானே. அவனை விடக்கூடாது, பழி வாங்கணும்ன்ற மாதிரி அப்பயே முடிவு பண்ணிருப்பாரு. சமயம் பார்த்து பழி வாங்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாரு. உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட மனிஷ் ஒன்னா இருக்கான்ற மாதிரி நம்ப வச்சிருப்பாரு. இதனால தான் அக்ஷய் சண்டை போடுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. ஆனா சண்டை போடுற மாதிரி போனவர் ஷூட்டே பண்ண மாட்டாரு. சரி நம்மளே இங்க இருந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரு தள்ளி இருந்து ஷூட் பண்ணிருப்பாரு. எதுக்காக தியாவை ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆக்சுவலா இவனுக்கு தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா தியாக்கு சந்தீப்பை தான் பிடிச்சிருக்கும். அவங்க 2 பேர் சேரக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதனால தான் மாண்டியை மேனிபுலேட் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். மாண்டி ஷூட் பண்ணலான்ற மாதிரி வந்திருப்பாரு. ஷூட் பண்ணாம நின்னுக்கிட்டே இருக்காருல்ல, அதனால இவனுமே போன் மூலியமா ஷூட் பண்ணுன்னு சொல்றான். அப்பயும் ஷூட் பண்ணாம இருக்கிறதுனால இவனே லாங்ல இருந்து ஷூட் பண்ணிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னல. இந்த விஷயத்துக்காக திரும்பி ஜெயிலுக்கு போக போற, முன்னே விட அதிக டைம் இந்த வாட்டி ஜெயில இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.